2 பாக்ஸ் இருக்கு. சீமாவா என் மணி 2 கஷ்டம் பண்ணிக்கிறாங்க. விழா இருந்தா பரவாயில்ல. காமிக்கே இல்லை மீனா. அதான் பிரதர் கேட்டா தலையெல்லாம் அவர் போட்டு வந்தனாலே உங்களுக்கு எனக்கு ஃப்ரீ ஆகுது வேலை செய்யறதுக்கு. அவர் பாவம் உடம்பு இல்லை, அவரு கஷ்டப்படுறாரு. நான் வெட்டிட்டு நாங்கள் கிளம்பிடுவான். இந்த தலையெல்லாம் நிற்க வேண்டியது. இப்போ மறுபடியும் போகணுமா? நான் கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நாங்கள். சரி டென்ஷன் ஆகாது விடு. யாரு கேட்குறா? அவரு ஆமே நல்லா போய் புது மதித்து பார்க்குறாரு. ஏண்டா தலையை சீரை வட்டி என்ன பண்ண மாட்டேன். முள்ளு விடு, முள்ளு விடு. போயிட்டு வா. கையை உள்ள விட்டுக்கோ. கை உள்ள விட்டு இது பண்ணு. ஒழுங்கா பாக்ஸிலே வந்துருக்கு. லோகேஷ் ஃபோன் பண்ணியா? பண்ணிட்டேன் வரலையே. 2 வாங்க போயிருக்காங்களா? 2 வாங்கி போயிட்டாங்க. உள்ளார ப்ளே பண்ணி போயிடும். நல்லா இருக்கு. ஓகே நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. கால் வாங்கி அவன் கைடா மச்சான் மச்சான் ப்ரோ உனக்கு தான் சார் டிக்கெட் போட்டது. சரிங்க. சென்னை ஒரு பையில போடலாம்ண்ணா. உனக்கு தான் சேர்த்து டிக்கெட் போட்டது. இந்த மாதம் நினச்சுக்கிறாரு. ஆமாம் ஆமாம் இந்த மாதம் சுபாஷனா வந்துடும் ப்ரோ. வேலை போவோம் வரல. ஒன் டே ட்ரிப்பு 2 டே ட்ரிப் போகிறோம்னா 10 டேஸ் 15 டேஸ்னால் ப்ரோ தூங்கிடுவானுங்க ப்ரோ. இவனுங்க வரமாட்டானுங்க. நம்ம வந்து ஃபோட்டோ ஸ்பாட்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோ ஸ்பாட் போனால் கோச் பண்ணுங்க. ஃபோட்டோ வச்சுக்கோங்க. கோவால் அப்படி தான் ஆச்சு. எல்லாம் தூங்கிட்டாங்க. நம்ம நிறையா வரைக்கும் சுற்றிட்டு இருந்தோம் ப்ரோ. 2 மணி நேரம் தூங்கிட்டு வர 10 நாள் போனாங்க. இல்லை எத்தனை நாள்? 7 நாள் போனாங்க. டேரெக்டாக கோவாவில் இப்போ பெங்களூரு ஹலோ அப்படி இப்படி சுற்றிட்டு போனோம். 20 கிலோ ஒரே பையிலையா? கோவா பேஸ்ட் கோவா போகணும். ஆட்டோக்காரங்க வந்து 20 கிலோ ஒரே பையில எடுத்துனா கம்பிடுது அவனுக்கு. குடிக்கிறவங்க போனால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. அங்கே நாங்கள் குஸ்டிங் தெரியும். சரி
அங்கே சுற்றுறவங்கள பாக்கெட்டில் இருந்து பிட் பாக்கெட் உள்ள கை விட்டு குச்சிங்கிறாங்க இந்த பாக்கெட்டில் எல்லாம் கை விட்டு காசு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல பையன் 2 பையில ஒரு பையில ஒரு மஞ்சள் பை இதில் போடுவது. ஆனால் ஒன்றுமே வைப்பாகவே இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏய் அப்படிலாம் இல்லைடா, ஆடலாம் இல்லைடா. அது நம்பி கோவாலாம் போயிடாது. கோவா போனேன்னா மெரினா பீச் போயிடாது. அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பீச்லேயே கடை போட்டிருப்பாங்க, டிஜே பாட்டு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இங்கேருந்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சீட்டோட வச்சாங்க. சமனா கட்டு 6,000 ரூபாய் கட்டணும். 6,000 ரூபாய்னா டேங்க் தாண்டி அங்கே ஆடினு இருப்பாங்க. சமனா இங்கே நின்றுப்பாங்க. 10,000 5,000 ரூபாய் கிட்ட போய் பார்ப்பாங்க. ஃபோனில் கூகுளில் சர்ச் பண்ணால் வரப்போகுது தமிழ்நாட்டு கிட்ட இருந்து க்ளோஸ் அப்படியே பாருங்க. கண்ணிக்கிட்டு வச்சு ஈஸியாக நாங்கள் சிக்ஸ்டாக ஒரு 100 பேர் ஆனால் எல்லாம் போன பேர் செல்லலாம் லிங்க் எடுத்துறாங்க. லிங்க் அனுப்ப ஓகே. நீங்க வேற போட்டோ எடுத்து அது டேஸ்டே எல்லாம் போயிடுவீங்க. இவங்க வந்து ரெகுலர் 60 வந்தாங்களா, அவங்க தான் ஃபோட்டோ எடுத்தா எடுத்துருவாங்க பத்தியா. அந்த மாதிரி மீன் ஃபோட்டோ எடுத்தா மீன் டேஸ்ட்டுக்காக ஒரு சில பேர் சொல்ல நம்புறாங்க. அது அப்படியே இல்லைன்னா இவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்கல்ல. வெளியே போகணும். இது வெட்டது கரெக்டாக இருக்கு டைம். ரைஸ் மட்டும் போட முடியாது. அப்படியே போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இப்படியே வராது. இதுக்கப்புறம் உங்களுக்கு மீன் ஒன்றுமே ஆகாது. எப்படி கிளம்புறா? நான் கிளம்புறேன் இருந்தாலும். ஆமாம், யாரும் வந்துருக்குண்ணா இங்கே இருக்கா? வேறு எங்கே இல்லையா? பின்னாடி இல்லை, இங்கே விட முடியாது சார். என்ன மீன்? 50 கிலோ வண்டியில் இல்லை, டைம் ஆயிடுச்சு. நம்ம டைம் ஆயிடுமே. சின்னது நீங்கள் 8 மணி பண்ணிக்கலாம் காடாம. லாஸ்ட் மீன் மட்டும் பத்து மணிக்கு சாப்பாடு அங்கே விட டைம் லேட்டாக இருக்கும். ஏழை கம்மியாக போனா ஏன் கம்மியாக போனால் பரவாயில்ல, எனக்கு பிச்சை கிடையாது. அதிகமாக 20 நிமிஷம் 20 நிமிஷம் ரெடி பண்ணி விட்டுருவேன். நான் பைக்கில் கூட்டு போய் விட்றேன் கரெக்டாக 10 மணிக்கு. நானே போயிட்டு பாருங்க. நான் நம்மளுக்காக சீட்டுக்கெல்லாம் காத்துக்க கூடாது. டைம் வச்சிருவாங்க தெரியுமா? சீட்டு தெரியுமா? சீட்டு நீங்கள் எடுக்க போகிறேன். எடுக்கலாம் எடுக்கல. டைமிங் 10 மணிக்கு அங்கே இருக்கணும்ல, அப்புறம் எதுக்கு தேவலாம் போகிறோம்?
எடுக்கிறதா எடுக்கலையா